Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம வழக்கம் போல ஒரு உண்மை பேய் சம்பவம் அண்டு தரமான சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். இந்த சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சம்பவம் ஒருத்தருக்கு நடந்து அந்த பிரச்சனை சரி பண்ண போய் அந்த பிரச்சனை இன்னொருக்கும் நடந்திருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத சம்பந்தப்பட்ட அந்த நபரும் நமக்கு என்ன மாதிரி சொன்னாங்களோ எந்த விதமான ட்விஸ்ட்டுமே இல்லாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பண்ணாம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட பேர் மாரியப்பன். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா கொல்லிமலையை சேர்ந்தவர். அண்டு மாரியப்பன் இவர் என்ன வேலை செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாந்திரிகர், ஒரு பெரிய மாந்திரிகர் கூட வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அசிஸ்டன்ட் மாந்திரிகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவரும் அந்த மாந்திரிக வேலையெல்லாம் கத்தும் வச்சுட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்துல இந்த மாந்திரிகத்தை கத்துக்கணும், முறையா கத்துக்கணும் அப்படின்னு அந்த குரு கிட்ட போயிட்டு கத்துட்டு வந்திருக்காரு. அப்ப இவர் கண் கூட பார்த்த அந்த முதல் கேஸ் இப்ப வரைக்கும் இவர் மனசை விட்டு போகல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சமயம் இவரும் பயந்திருக்காரு. இப்ப அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டாரு. ஆனா இவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயத்த முதல் தடவை கண் கூட பார்க்கும்போது இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கூட இவருக்கும் சரியா தெரியல. அந்த சம்பவமும் சரியா 2010 தான் கொல்லிமலை அந்த சரௌண்டிங்லயும் நடந்திருக்கு. சரியா அந்த 2010, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மாரிமுத்து இவரு ஸ்கூல்லாம் முடிச்சிட்டாரு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல மேல் படிப்பு படிக்க வைக்கலான்னு பார்த்தா வீட்டுல அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. ஆனா மாரிமுத்து இவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மாந்திரிகத்து மேல ஒரு ஈடுபாடும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் மாரிமுத்து இவங்களுடைய தாத்தா எல்லாருமே பாத்தீங்கன்னா, அதாவது முன்னோர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகத்துல ரொம்பவே சிறந்து இருந்திருக்காங்க. ஆனா மாரிமுத்தோட அப்பா அவருக்கு இந்த மாந்திரிகத்துல துளி கூட நாட்டம் இல்லை. அதனால அவர் அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு சொல்ல போனா அவங்க முன்னோர்களோட அந்த ஓலைச்சுவடி நிறைய விஷயங்கள்லாம் அதுல எழுதியும் வச்சிருக்காங்க. இதை கத்துக்கணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு அது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு கோவத்துல தூக்கி போட்டு எரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க தாத்தா காலத்தோட அப்படியே முடிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் மாரிமுத்து அவருக்கும் அவங்க தாத்தாவை பத்தி அவங்க ஏரியால இருக்கிறவங்களாம் சொல்லும் போது அவருக்கும் அவர் அறியாமலே ஒரு ஆசை வருது, நாமளும் நம்ம தாத்தா மாதிரி இந்த மாந்திரிகத்துல சிறந்து இருக்கணும் அப்படின்னு அவரும் முயற்சி பண்றாரு. ஆனா எங்க போய் கத்துக்கிறது அப்படின்னு இவருக்கும் தெரியல. ஆரம்பத்துல ஒரு சில பேர்கிட்ட எல்லாம் போய் கத்துருக்காரு. ஆனா எல்லாருமே சும்மா போலியா தான் சொல்லி தராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரும் சரி நம்ம ஸ்கூலே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலும் படிச்சிருக்காரு. அப்படியே 12வது முடிச்சிட்டாரு. 12வதுல நல்ல மார்க்கும் வாங்கியிருக்காரு. ஆனா காலேஜ் படிக்கலாம்னு பார்த்தா வீட்டுல காலேஜும் சேர்த்து விடல. நீ ஏதாச்சும் வேலை பார்த்து பொழைச்சுக்கோ அப்படின்னு வீட்லயும் அப்படியே கை கழுவுன மாதிரியும் விட்டுறாங்க. இந்த கேப்ல தான் மாரிமுத்து இவரும் என்ன யோசிக்கிறாருன்னா இதுதான் சரியான நேரம், நம்ம தாத்தாவை மாதிரி எப்படியாச்சும் நாமளும் இந்த மாந்திரிகத்தை நல்லபடியா கத்துக்கணும் அப்படின்னு இவரும் நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். கொல்லிமலையோட அடிவாரத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் மாரிமுத்து இவரும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த 2010 அந்த சமயத்துல மாரிமுத்து அவங்க நண்பர்கள்லாம் சும்மா வெளியில சுத்துறதுக்காக மலை மேலேயும் போயிருக்காங்க, அதாவது கொல்லிமலை மேலேயும் போயிருக்காங்க. அங்க போயிட்டு நல்லா சுத்திட்டு இருக்கும்போது மாரிமுத்து இவர் அந்த இடத்துல ஒரு முனிவர் மாதிரி இருக்கிற ஒரு கெட்டப்ல யாரோ இந்த மாந்திரிக மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத அவரும் பாக்குறாரு. ஏன்னா இவருக்கு கிளியரா தெரியுது இவரு இந்த மாந்திரிகம் தான் பண்றாரு அப்படின்னு. டைரக்டா எதுவுமே இல்லாம அவர் முன்னாடி போயிட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு இந்த மாந்திரிகத்தை கத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற அந்த பெரியவரை பார்த்து கேட்கும் போது அந்த பெரியவர் என்ன விஷயம் நினைச்சாரு அப்படின்னு தெரியல. சின்ன பையனா இருக்கிற மாரிமுத்து இவரை பார்த்த உடனே அப்படின்னு ஆக்ஷனும் கொடுக்குறாரு. அதாவது இங்க வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ மாரிமுத்து இவரும் அந்த இடத்துல உட்காந்து அவர் பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டும் இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பெரியவரும் எதுக்காக இந்த விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன், அண்ட் இதுல நிறைய ஆபத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து அவரும் அவங்க முன்னோர்கள் பத்தி எல்லாம் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே அந்த பெரியவருக்கும் ரொம்பவே பிடிச்சிருது.
ஆனால் அந்த பெரியவரும் மாரிமுத்து இவர்கிட்ட நல்லாவும் பேசுறாரு. அப்படி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெரியவரும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த மாரிமுத்து இவருக்கும் சொல்லித்தரதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு குரு தட்சணையா உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணு, இவ்வளவு வேணும் இது வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன், உன்னால என்ன முடியுமோ பண்ணு, ஆனா கண்டிப்பா நீ குரு தட்சணை கொடுத்தே ஆகணும். ஏன்னா சும்மா சொல்லித்தர எந்த ஒரு விஷயமும் உடம்புல ஒட்டாது, அது எனக்கும் தங்காது, அதனால உன்னால முடிஞ்ச எந்த குரு தட்சணையா கூட இருக்கட்டும் அது நீ பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இன்னையில இருந்து அடுத்து ஒரு மண்டலம் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கு, இப்ப நீ வீட்டுக்கு போ சரியா, இன்னையில இருந்து ஒரு மண்டலம் அதாவது 48 நினைக்கிறேன், அந்த ஒரு மண்டலம் முடிஞ்சு அடுத்த அமாவாசையும் வரும், அன்னைக்கு என்ன வந்து பாரு, அன்னையில இருந்து உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இப்ப மாரிமுத்து இவரையும் அனுப்பிடுறாங்க. மாரிமுத்து இவரும் அந்த இடத்த விட்டு அவருடைய நண்பர்கள் கூட வீட்டுக்கும் வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 1.5 மாசம் கேப்ல பாத்தீங்கன்னா மாரிமுத்து இவரும் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போயிட்டும் இருக்காரு. எப்ப அந்த நாள் வரும், எப்ப அந்த அமாவாசை வரும் அப்படின்னு இப்படி சரியா 2 மாசமும் ஆகுது. அந்த 2 மாசம் முடிகிற அந்த ஒரு சமயத்துல தான் அந்த அமாவாசையும் வருது. சரி இதுதான் சரியான நேரம் நம்ம கத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எந்த ஒரு விஷயமும் சொல்லாம, அதாவது வேலைக்கு போறதுதான் சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்துக்காக போறதுலாம் சொல்லல, டைரக்டா அங்க இருந்து கிளம்பி கொல்லிமலை மேல ஏறவும் ஆரம்பிக்கிறாரு. நடந்தே போறாரு ரொம்ப தூரம். ஏன்னா அந்த சமயம் அவர்கிட்ட பைக் அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டு கூட வரும்போது பைக்ல வந்தாரு, ஆனா செகண்ட் டைம் ஃப்ரெண்டும் வரல. ஸோ இப்படி நடந்து 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 கடைசியா அந்த பெரியவர் இருக்கிற அந்த இடத்துக்கும் எந்த இடத்துல பார்த்தாரும் அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாரு. பெரியவர் இவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த பையன் வருவான் அப்படின்னு. அப்படி வந்ததுக்கு அப்புறம் மாரிமுத்து இவருக்கு ஒரு வெள்ளை உடையும் கொடுக்குறாரு. இதை கொடுத்துட்டு போய் தலைமொழிக்கிட்டு இதை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கும்பலே இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி அந்த இடத்துல ஒரு குடும்பமும் இருந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. மாரிமுத்து இவரும் அவங்கள ஒரு மாதிரி பயத்தோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பெரியவர் இங்க உட்காந்துட்டு இருக்காரு. பெரியவருக்கு அப்படி நேர் எதிர்க்க அந்த அக்னிகுண்டத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண், ரொம்பவே சின்ன பொண்ணு, சொல்ல போனா ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு மாதிரி தான் இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு மாரிமுத்து இவரும் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் மாரிமுத்து இவரும் தலைமொழிகிட்டு அந்த துணியை கட்டிட்டு இப்போ அந்த பெரியவர் அதாவது குரு இருக்காருல அவர் பின்னாடி நின்றுட்டும் இருக்காரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டும் இருக்காரு. அப்ப அந்த பெரியவர் அவருக்கு முன்னாடி சில உருவ பொம்மைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த பெண் போட்டிருக்கிற அந்த உடைய கழட்டி தர சொல்றாரு. அதாவது அந்த சின்ன பொண்ணுக்கு வேற உடைய கொடுத்துட்டாங்க, இப்ப போட்டிருக்கிற அந்த உடை வேணும். இதுக்காக அந்த சின்ன பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க பொண்ணை வலுக்கட்டாயமா இழுத்துட்டும் போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் சுயநினைவிலே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த சின்ன பொண்ணோட அம்மா கூட இருக்கிற ஒரு சில பெண்கள் அந்த பொண்ணை பலவந்தமாக இழுத்துட்டு மறைவான இடத்துக்கும் போறாங்க. அங்க இந்த பெரியவர் கொடுத்த அந்த உடைய அந்த பெண்ணுக்கு மாத்திட்டு இப்ப அந்த பெண் போட்டிருந்த அந்த உடைய கழட்டி இப்ப அந்த பெரியவர்கிட்டையும் கொடுக்குறாங்க. இதை வாங்கி வச்சிட்ட பெரியவர் ஒரு கையில அந்த துணியும் இருக்கு அண்ட் இன்னொரு கையில அந்த பொண்ணுடைய உச்சி தலைமுடியும் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணுடைய உச்சி தலைமுடியை பிச்சும் கொடுக்குறாங்க. இப்ப 2 கையிலையும் ஒரு கையில துணி ஒரு கையில முடி ரெண்டுத்தையுமே அப்படியே கையில வச்சுட்டு கண்ணை மூடிட்டும் ஏதேதோ மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சிட்டும் இருக்காரு. அதுவும் ரொம்பவே சத்தமா. இப்படி ரொம்பவே சத்தமா அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பெண் ஒரு மாதிரி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கத்தற அந்த ஒரு சத்தம் அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் நிலக்கொலையும் வைக்குது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்ததான் மாரிமுத்து இவரும் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா இவரும் பயந்திருக்காரு. இப்ப இந்த முடி அந்த பெண்ணுடைய துணி இது ரெண்டுத்தையுமே அந்த நெருப்புலையும் போடுறாங்க. இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த பெண் கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயமும் கேட்குறாங்க. அது என்னன்னா அந்த பெண்ணுடைய அருணா கொடி, அதாவது இடுப்புல ஒரு கயிறு கட்டியிருப்போம்ல அந்த கயிறையும் கேட்குறாங்க. அதே அந்த பெண்ணுடைய அம்மா கொஞ்சம் மறைச்சா மாதிரி அறுத்தும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பெரியவர் இதை அவருடைய இடது கையால வாங்குறாரு. வாங்கினது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கோழியோட தலையை கட் பண்ணி அந்த கோழியோட ரத்தத்தை ஒரு சின்ன குடுவையிலும் பிடிச்சி வைக்கிறாங்க. பிடிச்சி வச்சுட்டு இந்த இடது கையில வச்சிட்டு இருக்கிற அந்த அருணா கொடி இருக்கு பாத்தீங்களா, அது இந்த கோழி ரத்தத்துல போட்டு அப்படியே அந்த நெருப்பு கிட்டையும் வைக்கிறாரு. வச்சுட்டு ஏதோ கை ஆக்ஷன்லாம் பண்ணி நிறைய வார்த்தைகள் நிறைய மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சுட்டு வந்திருக்காரு. இப்படி பண்ண அந்த எதிர்க்க இருக்கிற அந்த பெண் பயங்கரமா உடம்புலாம் ஒரு மாதிரி முறுக்கிட்டு அப்படியே அந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ள இருந்து ஏதோ வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்த மாரிமுத்து இவரும் உணர்ந்திருக்காரு. கடைசியா அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் அப்படி எக்கி அந்த பொண்ணுடைய தலைமுடி அதாவது இந்த உச்சி முடி இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே கொத்தா பிடிச்சி அப்படியே இந்த சைட்ல எடுத்துடுறாரு. இங்க நடுவுல அக்னி குண்டம் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே
சைடில் இழுத்து இங்கே சின்னதாக குடுவையில் கோழி ரத்தத்தோட அந்த பெண்ணுடைய அரணா கொடி இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து இந்த பொண்ணுடைய உச்சி முடிய அப்படி இறுக்கி பிடிச்சி கட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி கட்டும்போது அந்த சின்ன பொண்ணு பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்குது. நார்மலாக சின்ன பொண்ணு கத்தனா அந்த குரல் ஒரு மாதிரி வீணு கேட்கும், காது கிழிகிற மாதிரி கேட்கும். இதே பெரியவங்க கத்தும்போது கொஞ்சம் அந்த குரல் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதாவது ஒரு வளர்ச்சி அடைந்த பெண் கத்தனா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ இந்த சின்ன பொண்ணும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி போல்டான வாய்ஸ்லும் கத்த. அப்ப அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, அந்த உச்சி முடியை பிடிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த உச்சி முடியில தானே அந்த கோழி ரத்தம் கலந்த அந்த கயிறை அந்த அருணா கொடியை இருக்க கட்டியிருக்காரு. இப்படி கட்டினதுக்கு அப்புறம் அந்த அருணா கொடியோட சேர்த்து அந்த முடியை அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு. அதாவது இப்ப பெண்கள்லாம் தலையில பேண்டு போட்டு அந்த பேண்டை மட்டும் முடியில இருந்து இழுத்தா அந்த முடியோட வழுக்கிட்டு வரும்ல, அதே மாதிரி அந்த கயிறை இழுக்கிறாரு. அப்படி இழுக்கும் போது பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு அந்த உடம்புல இருந்து ஏதோ கருப்பான ஒரு உருவத்தை அப்படியே கொத்தோட இழுத்து வெளியே இழுத்துறாரு. பார்த்தா சின்ன பொண்ணு இவ்வளோ ஆயிட்டு தான் இருக்கும். சொல்ல போனா அந்த சின்ன பொண்ணுக்கு வயசு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10 இருந்து 12 தான் இருக்கும் அப்படின்னு மாரிமுத்து இவரும் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா அந்த சின்ன பொண்ணை கம்பேர் பண்ணும்போது அந்த சமயம் மாரிமுத்து இவருடைய வயசு 3 இருந்து 4 தான் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். இப்போ அந்த சின்ன பொண்ணு உடம்புல இருந்து அந்த தலைமுடியை பிடிச்சி அந்த கயிறோட கொத்தா இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த பெண் 25-30 வயசு இருக்கிற ஒரு வளர்ந்த பெண்ணோட ஆன்மாவை அப்படியே கயிறை கட்டி வெளியில இழுத்த மாதிரி அப்படியே வெளியில இழுத்துருக்காங்க. அந்த பெண்ணுடைய ஹைட் ரொம்பவே உயரமாகவும் இருந்திருக்கு. இதை பார்த்த மாரிமுத்து அந்த இடத்துல பயங்கரமா அலறாரு. அப்படி அலறும் போது அவருடைய குரு ஒரு சத்தம் தான் கொடுத்திருக்காரு, ஹேய் அப்படின்ற மாதிரி மாரிமுத்து இவரை திரும்பி பார்த்து கொடுத்திருக்காரு. அப்போ மாரிமுத்து இவர் உணர்ந்த விஷயம், இப்போ இந்த பேயை பார்த்து கூட நான் பயப்படல, ஆனா இவர் கத்தனை இந்த ஒரு சத்தம் எனக்குள்ள அவ்வளவு பயத்தை கொடுத்தது. இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன், பயம் இருந்தாலும் நான் அப்படியே அமைதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து இவரும் பயம் இருக்கு பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியும் ஒரு நடுக்கத்தோட அந்த உருவத்தை பார்த்துட்டும் இருக்காரு. அப்ப அந்த பெரியவர், அதாவது அந்த குரு, அங்க இருக்கிற அந்த கருப்பு உருவம், அதாவது அந்த பெண்ணுடைய ஆன்மாவை பார்த்து, இதுக்கு மேல உன்னை சும்மா விடுற மாதிரி இல்ல, இதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் இந்த இடத்த விட்டு, அதாவது என்னுடைய மந்திரக்கட்டில இருந்து உன்னால வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா கிட்ட வேற எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஒரு பெரிய குடுவை எடுக்கிறாரு. இப்போ இந்த இடது கையில தான் அந்த பெண்ணுடைய, அந்த சின்ன பெண்ணுடைய அருணா கொடி இருக்கு. அதை அப்படியே அந்த உருவத்தை பார்த்து அப்படியே இழுத்து இந்த ஜாடி உள்ள போட்டு ஒரு மஞ்சள் துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணா அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற அந்த உருவம் மறைஞ்சிட்டு இருக்கு. எங்கன்னு பார்த்தா இந்த குடுவை இந்த ஜாடிக்குள்ளேயும் அடைச்சிட்டு இருக்காரு. உடனே அந்த மஞ்சள் துணியை வச்சு அதை இறுக்கமா ஒரு கயிறு போட்டும் கட்டி விட்டுறாரு. அந்த சின்ன பொண்ணு உடம்புல இருந்து அந்த கயிறை கட்டி அந்த ஆன்மாவை வெளியில இழுத்த அடுத்த செகண்ட் அந்த பெண் அங்க மயக்கம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த உருவத்தை இந்த ஜாடிக்குள்ள அடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மயக்கம் தெரிஞ்சு அப்படியே பயத்தோட இருந்திருக்கு. என்னாச்சு, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு அந்த பெண்ணும் பயத்தோட கேட்டதான் மாரிமுத்து இவரும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் குரு இவரும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு காணிக்க, அதாவது நிறைய பேர் இந்த மந்திர மாயெல்லாம் பண்றதுக்கு லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க, ஏன் 1000 கணக்கில் கூட வாங்கிட்டு இருக்காங்க. 2010 அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் இவ்வளவு விஷயமும் பண்ணி அந்த குடும்பம் ஏதோ அவங்களால முடிஞ்ச ஏதோ தொகையை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கணிசமான தொகை தான். அதை அந்த பெரியவரும் அந்த குருவும் பாத்தீங்கன்னா எந்த விதமான முகசுழிப்பும் இல்லாம அதை வாங்கிட்டு அவங்களையும் நல்லபடியா அனுப்பியும் விட்டுருக்காங்க. இப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மாரிமுத்துவை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னில இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு மாந்திரிகத்தை நான் சொல்லித்தரேன், ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் நீ வறுமையில இருந்தாலும் சரி இல்ல என்ன ஆனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் இந்த மாந்திரிகத்தை நீ கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அதாவது கெட்டவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த நீ பயன்படுத்தக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது மாரிமுத்து இவரும் சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி அவரும் ஒரு கேள்வியை அந்த குரு கிட்டையும் கேட்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா கெட்டவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணியே கொடுக்க மாட்டேன், ஆனா ஒரு சில நல்லதுக்காக நாம கெட்டதை ஏவி விட வேண்டி இருக்கும், அப்ப என்ன பண்றது அப்படின்னு இவரும் கேட்டிருக்காரு. அந்த சூழ்நிலையில இந்த ஒரு விஷயத்த நீ தாராளமா பண்ணலாம், நான் சொன்ன விஷயம் கெட்டவங்களுக்காக உன்னை தேடி கெட்டவங்கன்னு வருவாங்க, அவங்கள பார்க்கும்போதே உனக்கு தெரியும், அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற விஷயத்த வச்சு உனக்கு தெரிஞ்சிடும் அவங்க நல்லதுக்கு கேட்கறாங்களா இல்ல கெட்டதுக்கு கேட்கறாங்களா அப்படின்னு. சோ எக்காரணத்தை கொண்டும் இதை நீ கெட்டதுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மாரிமுத்து அவர்கிட்டயும் மாரிமுத்தோட ரத்தத்தை சிந்தி அதுல சத்தியமும் பண்ண சொல்லியிருக்காரு. மாரிமுத்து அவரும் சத்தியம் பண்ணியிருக்காரு. இப்படி சத்தியம் பண்ணி முடிச்சதோட சரி எனக்கு கொடுக்க வேண்டிய குரு தட்சணையை கொடு அப்படின்னு சொல்லும் போது
மாரிமுத்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அந்த சமயம் உண்டியல்ல காசுலாம் போட்டு சேர்த்து வச்சிருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா 1 ரூபாய் காயின், 2 ரூபாய் காயின், மிஞ்சி போனா 5 ரூபாய் காயின், இந்த மாதிரி தான் ஒரு சாத்துக்கொடி ஆரஞ்சு பழம் வடிவத்துல ஒரு உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்காரு. இது கூடவே பாத்தீங்கன்னா அவங்க குருக்கு இன்னொரு தட்சணையும் கொடுக்கறாரு. அது என்னன்னா, மாரிமுத்து அவங்க தாத்தா அந்த காலத்துல அவர் பயன்படுத்துறதுக்காக வேஷ்டி சட்டை, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தவே இல்லை. அந்த துணியில ஒட்டி இருக்கிற அந்த ஸ்டிக்கர் கூட அதை பிக்காம, அந்த மடிப்பு கலையாம அப்படியே இருந்திருக்கு. அதை அப்படியே வீட்டுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப அந்த உண்டியல் அந்த துணியை வச்சு அவங்க குருக்கும் கொடுக்குறாரு. இந்த உண்டியல்ல எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியாது, என்னால முடிஞ்ச குருதட்சணை இதை நீங்க ஏத்துக்கிட்டு எனக்கு சொல்லிதாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெரியவரும் அந்த குருதட்சணையை ரொம்பவே அன்பா வாங்கி வச்சிருக்காரு. சொல்ல போனா ஸ்டில் இப்ப வரைக்கும் மாரிமுத்து இவர் கொடுத்த அந்த உண்டியல் காசை அப்படியே தான் வச்சிருக்கிறதா மாரிமுத்து இவரும் சொல்லியிருக்காரு. சரிப்பா, அந்த வேஷ்டி சட்டை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது கொடுத்த அடுத்த நாளே குரு அவரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இந்த குருதட்சணைலாம் கொடுத்து அவர்கிட்ட மாணவனா சேர்ந்ததுக்கு அப்புறம் மாரிமுத்து இவரும் அவரு குரு கிட்ட கேட்கிற விஷயம், இப்போ ஒரு குடும்பம் வந்துட்டு போச்சு, என்ன பிரச்சனை, அண்ட் ஏதோ உருவெல்லாம் என் வாழ்க்கையில நான் உருவெல்லாம் பார்த்ததில்லை, ஏதோ எங்க தாத்தா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணதா சொல்லப்படுது, எல்லாமே வாய் வார்த்தையால தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கண்ணார் எதுவுமே பார்த்ததில்லை. இப்போ நீங்க அந்த ஒரு விஷயத்த என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ஏதோ உங்களை எங்க தாத்தாவை நேரில் பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயமா வருது. உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த குருவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இப்ப வந்தாங்களாப்பா ஒரு குடும்பம், அவங்க எங்க இருந்து வராங்கன்னா, உன் கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல தான் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு வயசு ஒரு 11-12 தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சது. அந்த பொண்ணுக்கு எப்படி பேய் பிடிச்சது தெரியுமா, அந்த பொண்ணு வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கும் போயிருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு ஒத்தையடி பாதையில வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வயிறு வலியும் ஏற்பட்டிருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வயசு நெருங்கிருச்சு. வயசுக்கும் வர தருணம் அது. பாவம் அந்த சமயத்துல அந்த சின்ன பொண்ணு அந்த வழியா ஒரு சுடுகாடும் இருக்கு, அவங்க ஊர் சுடுகாடு தான், அந்த வழியா இருக்கிற அந்த ஒத்தடி பாதையில் தான் டெய்லி பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த வழியா வரும்போது அந்த சுடுகாட்டு கிட்ட தான் அந்த பொண்ணுக்கு வயிறு வலியும் வந்திருக்கு. அந்த வயிற்று வலி வந்த அடுத்த செகண்ட் அந்த இடத்துல உட்காந்து அழவும் ஆரம்பிச்சிருக்கா. இவ நேரமா இல்லைன்னு தெரியல, அந்த சமயம் அந்த சுட்டு வட்டாரத்துல ஆளுங்கன்னு யாருமே இல்லை, அதாவது கூப்பிடுற தூரத்துக்கு யாருமே இல்லை, எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல வயசுக்கு வந்து துடியா துடிச்சிட்டு, அதாவது முதல் தடவையா அந்த வயிற்று வலியோட அந்த வலியை அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் அந்த பொண்ணுக்கு முன்னாடி யாரோ உதவி பண்ண வரா மாதிரி அந்த பொண்ணு உணர்ந்திருக்க. இவளுக்கு நல்லாவே தெரியுது, ஆனா குனிஞ்சிட்டு தான் இருந்திருக்க. யாரோ நம்மளை நோக்கி முன்னாடி வராங்க, அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் தான் நினைச்சிருக்கா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர வரதான் இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு, வந்தது உதவி பண்றதுக்காக இல்லை, உபத்ரோகம் பண்றதுக்காக அப்படின்னு. ஏன்னா வந்தது ஆளும் மனுஷனோ கிடையாது, அது ஒரு இறந்து போன ஆன்மா. சொல்ல போனா அல்பாயுசுல இறந்து போன ஒரு மோகினியோட ஆன்மா தான் இந்த பொண்ணு முன்னாடியே வந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த மோகினியோட ஆன்மாவை நிறைய பேர் பார்த்ததா அவங்க குடும்பத்தினரும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்மா நிம்மதி இல்லாம தான் அலைஞ்சிருக்கு, அதுக்கு ஒரு உடல் தேவைப்பட்டிருக்கு, அதோட ஆசைகளை அனுபவிக்கிறதுக்காக. அப்போ இந்த சின்ன பொண்ணையும் பார்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த சின்ன பொண்ணோட உடம்பு தீட்டுப்பட்டிருக்கு, அதாவது வயசுக்கு வந்திருக்காங்களே அதை தான் மீன் பண்றாங்க, தீட்டுப்பட்டிருக்கு. இதுதான் சரியான நேரம் இந்த பொண்ணு நாம ஆக்கிரமிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மோகினி ஆன்மா இந்த சின்ன பொண்ணை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்படி அந்த ஆன்மா இந்த சின்ன பொண்ணை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு என்ன நிலைமையில வீட்டுக்கு போனா தெரியுமா, வயசுக்கு வந்து முழுசா 1/2 மணி நேரம் கூட ஆகல. அப்ப அந்த வலி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பெண்களுக்கு மோஸ்டா தெரியும். பொண்ணை பெத்த எனக்கும் அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால ஓரளவுக்கு உணரவும் முடியும். ஆனா இந்த பொண்ணு அந்த வலியே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி நடந்தும் போயிருக்கு. காரணம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குல்ல. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய இடுப்பு கீழ்பகுதி ஃபுல்லா ரத்தமா தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கண்டுக்காம நேரா அவங்க வீட்டுக்கு தான் போறேன். இது அந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே பார்த்து பயங்கரமா பயந்தோ இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே பயந்துருக்காங்க, பொண்ணுக்கு ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா அப்படின்னு. ஆனா வீட்டுல எல்லாருமே யோசிக்கிற விஷயம், வயசுக்கு வந்தா எல்லாருமே பயங்கரமா கதறுவாங்க, ஏன்னா வலி அப்படி இருக்கும். ஆனா என்ன, நம்ம பொண்ணு உடம்புல எந்த விதமான வலியும் இல்லாத மாதிரி ரொம்பவே சாதாரணமா இருக்கும், ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு எல்லாருமே ஆரம்பத்துல கொஞ்சம் குழம்பி இருக்காங்க. பட்
அவங்களுக்கு இப்போ முழுசா தெரியாதுன்னு சொல்றதை விட உள்ள இருக்கிற அந்த ஆன்மா அதை அப்போ வெளி காட்டிக்கல. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த வயசுக்கு வந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஓலை கட்டி அந்த பொண்ணை ஒரு இடத்துலயும் உட்கார வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு நல்லா தான் தூங்கிட்டு இருந்தது. இந்த ஒரு விஷயத்த அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சடனா தூங்கிட்டு இருந்த அந்த ஓலை கொட்டா அந்த இடத்த விட்டு காணாமலும் போயிருக்கான். அதுவும் வெளியில அவங்க அம்மா அவங்க பாட்டி பாதுகாப்புக்காக படுத்துட்டும் இருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி எப்படி வெளியில போனாலும் தெரியல. வீட்டில் இருக்கிற எல்லாருமே அங்க எங்கன்னு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில இருந்து 4-5 வீடு தள்ளி ஒரு வீட்டில இருந்து பயங்கரமா கதற சத்தமும் கேட்குது. அந்த பொண்ணோட அப்பா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்திருக்காரு. பார்த்தா இவர் போறதுக்குள்ள அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கதறிட்டு வெளியிலே வந்திருக்காங்க. வெளியில ஒரு விதமான பயத்தோட வந்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட அப்பா அந்த பக்கத்து வீட்டு ஆளுங்கிட்ட என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே பயங்கர பயத்துல இருக்காங்கன்னு மட்டும் அவரால் புரிஞ்சுக்கவும் முடியுது. அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு அவங்களும் கதறாங்க. ஆனா இந்த பொண்ணோட அப்பாவுக்கு அந்த சமயம் பேய் நம்பிக்கை இல்லையா, அதை பெருசா எடுத்துக்கலான்னு தெரியல. இவரும் பேய்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நீங்க எதையோ பார்த்துட்டு பயந்துருப்பீங்க, வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆனா அந்த வீட்டாளுங்க வரல. இவர் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வளர்ந்த நிலையில இருக்கிற ஒரு பெண்ணும் இருக்காங்க. முகம் ஃபுல்லா அப்படி வெளுத்து போய் கண்ணும் பார்த்தீங்கன்னா கருவிழே இல்லாம அப்படி வெளுத்தும் போயிருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ கோரமான காட்சியோட அந்த உருவம் அந்த சின்ன பொண்ணோட அப்பாவை ஒரு மாதிரி முறைச்சா மாதிரியும் பார்த்துருந்துருக்கு. பார்த்த அதிர்ச்சியில பார்த்தீங்கன்னா இவரும் அந்த இடத்துல நின்னபடியே கத்திருக்காரு. கத்தினதுக்கு அப்புறம் வெளில இருக்கிற எல்லாருமே உள்ளேயும் வராங்க. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த உருவம் அங்கிருந்து அந்த வீட்டோட ஒரு அறை ஒரு ரூம்குள்ளேயும் போயிருக்கு. போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற அந்த பொண்ணோட அப்பா இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கை கால்லாம் நடுங்கியும் இருக்கு. அந்த வெளியில இருந்து நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. ஆளுங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவருக்கும் கொஞ்சம் பயம் கண்ட்ரோல் ஆகுது. அப்ப அவர் சொல்ற விஷயம், அந்த உருவத்தை நான் பார்த்தேன், அது இந்த ரூம்குள்ள தான் போயிருக்கு, முடிஞ்ச வரைக்கும் கையில கம்பு கட்டை எது கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துருவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே கையில கிடைச்சதை எடுத்துட்டு இப்ப அந்த ரூமை நோக்கியும் உள்ள போறாங்க. போய் பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட அப்பான்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் அந்த இடத்துல பயங்கரமா கதறவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்ப அந்த வீட்டுக்குள்ள அந்த உயரமா பார்த்தா அந்த உருவம் வெளியேறி போய் பார்த்திருப்பார்ல, அந்த உருவத்தை ஆள காணும். ஆனா அதுக்கு பதிலா அந்த வீட்டோட மூளையில இந்த நபரோட சொந்த பொண்ணு இப்ப வயசுக்கு வந்ததுன்னு சொன்ன பாத்தியா, அதாவது வீட்டுல காணும்னு வெளியில தேடிட்டு இருந்தாருல, அப்பதான் இந்த பிரச்சனையை பாக்குறதுக்கு இவரும் வந்தாரு. அந்த காணாம போன அந்த பொண்ணு எந்த பேய் அந்த ரூம்குள்ள போச்சும் அந்த ரூம்குள்ள இப்ப அந்த பொண்ணும் உட்காந்துட்டும் இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பவே அவருக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா எதுவுமே பண்ணல, சைலண்டா அந்த பொண்ணை அங்க இருந்து கையை பிடிச்சி வெளியிலும் கூட்டு வர்றாரு. இந்த சின்ன பொண்ணை பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க பயந்து வெளியில வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோகினியோட உருவத்தை தான் அந்த வீட்டுக்குள்ளேயும் பார்த்திருப்பாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்தோட பொண்ணு அப்படின்னும் போது இவங்களுக்கும் அப்படியே வாய் திகைச்சு போய் நிக்கிறாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த பயந்த குடும்பம் வீட்டுக்குள்ள கதவெல்லாம் சாத்திட்டு தான் தூங்கியிருக்காங்க. அப்படி சாத்தப்பட்ட வீட்டுக்குள்ள இந்த சின்ன பொண்ணு எப்படி உள்ள போச்சு அப்படின்னு அவங்களும் அந்த சமயம் பயங்கரமா குழம்பி போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அதே ஓலை கொட்டாயில உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கு. இவங்களும் கேட்கறாங்க, நீ எப்படி வெளியில போன, என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு துளி கூட வாயை பேசல. சொல்ல போனா இவங்க யாருமே அப்படி இப்படின்னு கூட திரும்பி பார்க்காம ஏதோ அப்படின்ற மாதிரி தான் ஒரே இடத்த பார்த்த மாதிரி உட்காந்துட்டு வந்திருக்கு. இப்படி இவங்க கேட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில இருந்து எங்க இருந்து அத்தனை நாய்ங்க வந்ததுன்னு தெரியல. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 10-15 நாய்ங்க ஒன்று சேர்ந்து இவங்க வீட்டு வாசல் இருக்குல்ல, அந்த வாசல் மேல அப்படியே காலை வச்ச மாதிரி இந்த வீட்டை பார்த்து தான் பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த வீட்டை பார்த்துன்னு சொல்றதை விட அந்த வயசுக்கு வந்திருக்கிற அந்த சின்ன பொண்ணை உட்கார வச்சிருக்கிற அந்த ஓலைக்கொட்டாயை பார்த்து தான் பயங்கரமா குலைச்சிட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அந்த வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியும் எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாய் 2 நாய் குலைச்சதுன்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற நாய் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற நாய் அப்படின்னு மொத்தமா இந்த இடத்துல அந்த இடத்தையே சொல்ல போனா அந்த பொண்ணையே பார்த்து குலைச்சா எப்படி இருக்கும். இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த வயசுக்கு வந்த பொண்ணோட பாட்டி அண்ட் தாத்தா அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் கல்லு கும்பலாம் எடுத்து அடிச்சு பார்த்துருக்காங்க. அந்த சமயம் அந்த இடத்துல அந்த நாய்கெல்லாம் ஓடிடுது. திரும்ப இந்த இடத்துல பயங்கரமா குலைக்குது. அவ்வளவு நேரம் குலைச்சதுக்கு
இருக்கும் அந்த நாய்களோட தொண்டை ஏதாச்சும் ஆயிருக்கணும், இல்லைனா இறந்து கூட போயிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமா குலைச்சதான் அந்த குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒருவித பயத்தோடு இருந்திருக்காங்க. அந்த பயத்தோட அவங்களுக்கு அந்த சமயம் என்ன உணர்ந்தாங்கன்னு தெரியல, எல்லாருமே ஒரே நேரத்தில் அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்த்துருக்காங்க. அதாவது அந்த பொண்ணோட ஓலைக்கொட்டை இருக்குல்ல, அதுக்குள்ள தானே அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்த்துருக்காங்க. சரியா அந்த பொண்ணுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா ஒரு உயரமான உருவம். இப்போ நீ பார்த்திய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த உருவத்தை அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பார்த்து தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அப்படி இவங்க ஓடினதுக்கு அப்புறம் அந்த வெளியில குலைச்சிட்டு இருந்ததுல நாய்ங்க, அந்த நாய்ங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த ஓலைக்கொட்டையை சுத்தி பயங்கரமா குலைக்கவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த அந்த குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயத்தோட பாக்குறாங்க. பட் என்ன பண்றது, என்ன இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறது இவங்க பொண்ணு. உடனே அவங்க தாத்தா என்ன பண்றாருன்னா அவங்க ஏரியால இருக்கிற கோயிலுக்கும் போறாரு. ஆனா அந்த கோவில போயிட்டு அந்த கோவில்ல சூளம்லாம் வச்சிருப்பாங்க, அந்த சூளத்துல சொறி வச்சிருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தெல்லாம் எடுத்துட்டு வராரு. அதை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டை சுத்தி நிறைய மூலையில போட்டு வச்சிருக்காரு. அப்படி போட்டு வச்ச அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கும். இதை இப்படியே நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த குடும்பம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாந்திரிகர்கிட்ட இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக அந்த பொண்ணையும் கொண்டுட்டு போயிருக்காங்க. அப்படி கொண்டு போனபடி அந்த ஆன்மாவை அந்த பொண்ணு உடம்புல இருந்து பிரிச்சும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா துரத்தி விட்டவங்க அந்த ஆன்மாவை முறையா துரத்தி விடாம விட்டுருக்காங்க போல இருக்கு. அதனால அந்த ஆன்மா திரும்ப அந்த பொண்ணை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த பொண்ணுடைய உடல் பலவீனமாகவும் மாறி இருக்கு. திரும்ப போன பேய் வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தினரும் வேற ஒருத்தவங்க கிட்ட கூட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களாலே முடியல. கடைசியா தான் நம்ம கிட்டயும் கூட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு உனக்கே தெரியும். இப்ப அந்த ஆன்மா தான் என் கையில இருக்கிற இந்த குடுவையிலும் இருந்துட்டு இருக்கு. இதை நாம முறையா அழிச்சாகணும், அப்படி இல்லைன்னா முறையா பதுக்கி வைக்கணும். இது எக்காரணத்தை கொண்டும் வெளியில வர முடியாத சூழல்ல அதை நாம அடைச்சு வச்சாதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பெரியவர் சொல்றாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரியவர் அந்த குரு அவருக்கு கொஞ்சம் இளைப்பா இருந்துருக்கு. அதாவது காலிலேருந்து இந்த பேய் ஓட்டுற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், அது வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குற இந்த ஒரு விஷயத்த வந்து நீ முறையாக பயிற்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த மாரிமுத்து அவருக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் அவருடைய குரு கொஞ்ச நேரம் படுத்தும் தூங்குறாரு. படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி அந்த குடுவையை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டும் இருக்காரு. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா மாரிமுத்து இவரும் அவங்க குரு சொல்லி கொடுத்த அந்த மாந்திரிகத்துக்கான அடித்தட்டு பயிற்சியை இப்போ பயிற்சி எடுத்துட்டும் இருக்காரு. இந்த கேப்ல தான் ஒரு சம்பவமும், அதாவது எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு விஷயமும் நடக்குது. மாரிமுத்து இவரும் அவர் குரு படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்து இவருடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பயிற்சியை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா குரு இவர் படுத்துட்டு இருக்காருல, அந்த இடத்துல இருந்து டமால்னு ஒரு சத்தமும் கேக்குது. இந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் மாரிமுத்து இவருக்கும் என்ன சத்தம் அப்படின்னு எதிர்ச்சியா உள்ள போய் பார்த்துருக்காரு. போய் பார்த்தா வெளியில சுத்திட்டு இருக்கிற பூனையா என்னன்னு தெரியல, இது சாப்பிடுறதுக்காக பசிக்காக வந்திருக்கு போல இருக்கு. அது தெரியாதனமா இங்க இருக்கிற குடுவை தட்டியும் விட்டுருக்கு. அப்படி தட்டி விட்டதுல அந்த குடுவை பீங்காலான குடுவை அது டம்முன்னு உடஞ்சி அதுக்குள்ள அடைச்சு வச்ச அந்த ஆன்மா இப்ப எந்திரிச்சு இவங்க குருக்கு முன்னாடி ஒரு மாதிரி கோபத்தோட நின்றுட்டு இருக்கு. ஆனால் இந்த பீங்கா உடஞ்சதுக்கு அப்புறம் குரு இவரும் அதிர்ச்சியில் எந்திரிச்சிட்டு இருக்காரு, ஏதோ உடஞ்சிருக்கே அப்படின்னு. இவருக்கும் தெரிஞ்சிச்சு இந்த குடுவை உடஞ்சும் இந்த ஆன்மா வெளியில வந்துருச்சு அப்படின்னு. ஆனா பெரியவர் இவர் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாச்சு. அதனால அந்த ஆன்மாவை அடைச்சு வைக்கிறதுக்கான அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோகினி ஆன்மா சடனா இந்த இடத்தை விட்டு மறைஞ்சும் போயிருக்கு. மறைஞ்சப்பவே அந்த குரு ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு, இந்த விஷயம் நடந்துடக்கூடாது, இது நடக்கிறதுக்கு நாம வழி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. அவரும் முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சு அந்த மோகினியை இந்த இடத்துல கட்டுப்படுத்தி வர வைக்கிறதுக்காக அந்த வார்த்தைகள்லாம் பயங்கர சத்தத்தோட சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிஷங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த கேப்ல போன அந்த மோகினி ஆன்மா ஒரு சில நிமிஷத்துக்கு சொல்லப்போனா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு நேரத்துக்குள்ளதான் அந்த மோகினியோட ஆன்மாவும் இப்போ இந்த குரு இவர் முன்னாடியும் வந்து நிக்குது. அப்படின்னு அந்த மோகினியோட அந்த முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சந்தோஷம், எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்த உடனே குரு இவருக்கும் புரிஞ்சிருச்சு, இது போன காரியத்தை இது பண்ணிருச்சு, இதுக்கப்புறம் இதுவுமே பண்ண முடியாது. இப்ப இருக்கிற ஒரே வழி, இப்ப நான் உன்னை அடைச்சு வைக்கணும் அப்படின்னு தான் நான் முயற்சி பண்ணேன், உன்னை நான் அழிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனா இதுக்கப்புறமும் நீ இந்த லோகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மோகினிய அப்படி இவருடைய குலதெய்வத்தோட துணை மூலியமா அந்த மோகினிய அடியோட அழிச்சிட்டாரு. அந்த குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான்.
சரிப்பா அந்த மோகினி மறைஞ்சிருச்சு என்ன இதுக்காக போயிருக்கு அப்படின்னு சொன்னேன், எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மோகினி யாரை பொசஸ் பண்ணிச்சு, ஒரு ஸ்கூல் பொண்ணு தானே. போனதுக்கு காரணம் அந்த ஸ்கூல் பொண்ணை கொல்றதுக்காக தான். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்மாவும் போயிருக்கு. போன அந்த நிமிஷத்துக்குள்ள அந்த பொண்ணும் இறந்துட்டு இருக்கு. அப்படி அந்த பொண்ணு இறந்து போன விஷயம் குரு இவருக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்லேயே தெரிஞ்சிருக்கு. ஆனால் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் சாயங்காலம் போல தான் குரு இவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு. அப்பதான் குரு இவரும் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, உங்க பொண்ணு இப்படிதான் இறந்து போயிருக்கான், அதுக்கு காரணம் அந்த மோகினி தான். இப்ப நான் சொல்றதுனால உங்க மனசு ஆறுதல் அடையாது. உங்க பொண்ணை கொண்ட மோகினிய நான் தடம் தெரியாம அழிச்சிட்டேன், ஆனா போன உசுரை என்னால கொண்டு வர முடியாது, இதுக்கப்புறம் நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தையும் அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. இதை கேட்ட மாரிமுத்து இவருக்கும் ரொம்பவே கஷ்டமாவும் இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அந்த பொண்ணை பார்த்தேன், பேய் பிடிச்ச நிலைமையில தான் இருந்தா, அதுக்கப்புறம் சரியாயிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்திலே இப்படி இறந்து போவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இப்படிப்பட்ட இந்த மாந்திரிகத்துல எந்த அளவுக்கு ஆபத்துலாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்பதான் வாழ்க்கையிலே முதல் தடவை மாரிமுத்து அவரும் உணர்ந்திருக்காரு. அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாந்திரிகம் வேண்டாம் அப்படின்னு அவரும் விட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் விடல. இந்த ஒரு விஷயத்தை இவர் மனசுல நினைச்சிட்டு கண்டிப்பா இந்த மாந்திரிகத்தை நான் நல்லதுதான் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த மாந்திரிகத்தை முறையா பயிற்சி எடுத்துட்டு இப்போ அந்த குரு கிட்ட ஒரு மாணவனா தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நிறைய விதமான அமானுஷமான அனுபவங்களை இவரும் உணர்ந்திருக்காரு. நிறைய கேஸை இவரும் கிளியர் பண்ணியிருக்காரு. அதை இதுக்கப்புறம் இவரும் ஷேர் பண்ண தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண இந்த ஒரு இன்சிடென்ட் பயங்கரமா இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவசரமா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க, மாரிமுத்து இவருடைய இந்த மாந்திரிக வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கண்டிப்பா கேட்கும்போது எனக்கு ஒரு விதமான பயம் இருந்தது. அதை மேபி உங்களில் ஒரு சில பேர் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம பேக் டு ரிவைண்ட் நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.